இன்னைக்கு நம்ம விஷால் படம் 13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கிற மதகத ராஜா தாங்க ரிவ்யூ கொடுக்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு. பட் ரிவ்யூ கொடுக்க இப்பதான் வேலையை பார்த்துக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுத்துன்னு உங்களுக்கு போர்டு. அதுக்காக ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ஓபன் பண்ணாலே வந்துட்டு ஹீரோப்பா போலீஸ் அங்க ஒரு கைதிய ஊருக்கு வரான். அந்த கைதியை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோட இன்ட்ரிங்க. இதுலயே தெரிஞ்சிச்சு படம் எந்த மாதிரி காமெடி எல்லாம் இருக்குன்னு. நீங்க தான் அஞ்சலி அவங்க என்ட்ரி கூட. இப்படியே போகும்போது இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச லவ் சேர்ந்துச்சா இல்லையான்னு நினைச்சக்க படம். இதுக்குள்ள இன்னொரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, அவங்க சாரோட கல்யாணத்துக்கு. அங்க போன ஹீரோக்கு ஒரு ட்விஸ்ட். ஏன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் ஒரு வில்லன் நிக்கிறான். அவன் ஜெயில போட்டு வச்சிருக்கான். என்னன்னு கேட்டாக்கா ஊழல் இதெல்லாம் இருக்கு. இன்டர்நேஷனல் ரேஞ்சில வில்லன் மாதிரி பேசுறான். பார்த்தாக்கா இது ஹீரோ எப்படி அவனை கரைச்சி குடிச்சு ஊத்துனாரு. மத்த பேருக்கு சந்தானம் காமெடி சொல்லவே வேணாங்க. சந்தான் இஸ் பேக் இல்ல, சந்தான் இஸ் ஆல்வேஸ் கிங் மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க. இந்த மூவில இருக்கிற காமெடி மட்டும் சந்தான் அப்படியே மெயின்டைன் பண்ண வேற லெவல். ஏன்னா நம்மளை விட்டு பிரிஞ்ச நடிகர்கள் எத்தனையோ பேர் இந்த படத்துல இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப தில் குஷாவே இருந்துச்சு. இப்போ தெலுங்குல 31ஆம் தேதிக்கு ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு ஆடியன்ஸ் யாராவது இருந்தாலும் போய் மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா எங்க ஊர்ல அவ்வளவு ஷோ கிடைக்கல. ஏன்னா ரொம்ப கம்மியான ஷோ எடுத்துட்டா போட்டிருக்காங்க. இப்பதான் நிறைய இடத்துல போட்டு நிக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு ஃபீலிங், ஒரு டைம் டிராவல் பண்ண மாதிரி. அந்த காலத்துல இந்த வைப் ஆகட்டும், சாங் ஆகட்டும், சொல்ல போனா கிளைமேக்ஸ் ரோட்ல எல்லாம் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும். கியூட்டா டீசென்டா இருக்கு. ஒரு வாட்டிக்கு 4-5 வாட்டி ஃபேமிலியோட பார்த்து ஃபன் பண்ணுங்க இருக்கிறேன். தேங்க்யூ.